வணக்கம். வாங்க அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. தினமும் பேசிகிட்டே இருந்தால் அது எனக்கும் உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் நான் இன்று சில கேள்விகளை என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் முன்வைக்க விழைகிறேன். நீதிமன்றத்துக்கு போகிறோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். பொய் சொல்லி ஒரு வேலையில் சேர்ந்தார், அவர் வேலையை இழக்க நேரிடுகிறது. பொதுமக்களுக்கு, குழந்தைகளுக்கு, அனைவருக்கும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லித்தரும் சட்டம். அரசியலில் பொய் வாக்குறுதி தரும் கட்சிகள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க நமது அரசியல் சாசனத்தில் ஏதாவது முறையான சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. அலகாபாத் ஹைகோர்ட் தனது தீர்ப்பில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும்போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்கிறார்கள். பொய் சொல்வது முறையான தேர்தலா? பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவது முறையான தேர்தலா? பொய் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து சுகமாக இருப்பது முறையான தேர்தல் அணுகுமுறையா? டாக்டர் எம்எஸ் கில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சிறிய புத்தகம்தான். அதில் தேர்தல் நடைமுறை பற்றி பல இருந்தாலும் பொய் வாக்குறுதிகள் பற்றி எதுவும் இல்லை. நமது அரசியல் சாசனம் ஆர்டிகல் 324 329 வரை தேர்தல் பற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் பொய் வாக்குறுதிகள் பற்றி எதுவும் இல்லை. மக்களை ஏமாற்றி வெற்றி பெறலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு முறையான நடைமுறை ஏற்படுத்த வேண்டும். மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகள் கொடுத்தால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் சொன்னபடி செய்து முடிக்கவில்லை என்றால் அவர்கள் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நமது அரசியல் சாசனத்தில் சில வழிமுறைகளை, சட்ட நுணுக்கங்களை கொண்டு வர வேண்டும். பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றி வெற்றி பெற்றால் அவர்கள் பதவி விலகவும் அடுத்த தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கவும் முறையான சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் உங்கள் முன் வைத்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.